ரிட் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருமே வந்து சாதாரணமாக ரிட் மனு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன? எப்பப்பெல்லாம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுதோ அந்த டைமில் நம்மளால் வந்து நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும். எப்பப்பெல்லாம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதோ, யாரால்? பை கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ், அந்த சமயத்தில் நம்மளால் ரிட் மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் பாத் டு ஜஸ்டிஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய லிபர்ட்டிஸ் அதை வந்து அன்லாஃபுல் பர்சன்கிட்டேருந்து அன்லாஃபுல் ஆக்ஷன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து ரிட் மனு தாக்கல் செய்யலாம். ரிட் மனுவை வந்து நம்ம ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யலாம், சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். மற்ற எந்த நீதிமன்றங்களையும் தாக்கல் செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் அண்டர் ஆர்டிக்கல் 32, ஹை கோர்ட்டில் அண்டர் ஆர்டிக்கல் 226 இதன் கீழே நம்ம வந்து ரிட் மனு தாக்கல் செய்யலாம். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் லீகல் ரெமிடியை கொடுக்குது. ரிட்டுங்கிறது ரெகுலராக கோர்ட்டில் ஆகிற டைம் இதுக்கு ஆகாது. இம்மிடியேட்டாக ஒரு லீகல் சொல்யூஷன் ரிட் மனு மூலியமாக நமக்கு கிடைக்கும். வேறு எந்த வழியிலையும் நம்மளால் வழக்கு தொடர முடியல, வேறு எந்த லீகல் ரெமிடியுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பெரிய ஒரு தீர்வு தான் ரிட் மனு அப்படிங்கிறது. இப்போ டியூரிங் எமர்ஜென்சி, வார் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நம்மளால் வேறு எந்த மனுவுமே தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் நம்மளால் ரிட் மனு மட்டும் தாக்கல் செய்ய முடியும்.